சொல்லுங்க. ஆமேன், 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 ஆமேன். நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் பிளஸ்ஸிங் சீரியஸில். இன்றைக்கு 66வது பகுதியிலே நாம் இருக்கிறோம். பிளஸ்ஸிங் சீரியஸில் 66வது பகுதியிலே நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசப்போகிற வசனம் என்னவென்று நாம் பார்ப்போம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வெளியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். ஓகே, இன்றைக்கு நாம் பார்க்கிற வசனம் இதுதான். தி பிளஸ்ஸிங் சீரியஸ் 66வது பகுதியிலே நாம் பார்க்க போகிற வசனம் இதுதான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பி போனான். இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், பலப்படுவான். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூ ஆர் பிளஸ்டு, யூ வில் டூ கிரேட் திங்ஸ் அண்ட் யூ வில் பி ஸ்ட்ராங் அப்படின்னு தலைப்பு. யூ ஆர் பிளஸ்டு, வில் டூ கிரேட் திங்ஸ் அண்ட் பி ஸ்ட்ராங். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறாய், நீ பெரிய காரியங்களை செய்வ, நீ பலப்படுவ. ஆமேன், ஆமேன், ஆமேன். சவுல் தாவீதை பார்த்து சொல்கிற வார்த்தை, முன்னாடி வந்திருக்க வசனத்துக்கு தாவீதை பார்த்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு இருவருக்கும் இடையேயான அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அநேக போராட்டம் இருக்கிறது. காரணம் என்னென்னா, ஒன்றே ஒரு விஷயந்தான். அந்த தேசத்தில் ஜெயம் எடுக்கிறதுக்கு அநேகர் இருந்தாலும், ஆனால் ஜெயம் எடுக்க முடியாத ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் தான் கோலியாத். அவனை ஜெயமெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் தாவீது அங்கே உள்ளே வருகிறான். தாவீது உள்ளே வந்து தேவ கிருபையால், தேவ தயவால், தேவனுடைய அபிஷேகத்தினால, தேவனுடைய அந்த தேவ கரம் அவனோடு இருந்தபடினால அவன் ஈஸியாக அந்த மனிதனை அவன் மேற்கொண்டு விட்டான். அதனால ஜனங்கள் எங்களுக்கு நன்மை உண்டானது, எங்களுக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி தாவீதை குறித்து அதிகமாய் புகழ ஆரம்பித்தார்கள், பாடலை பாடினாங்க. ஆனால் சவுல் ராஜாவாக இருந்த பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கும் பொழுது சவுலுக்கு அது பிடிக்கவில்லை. அதனால சவுலுடைய இருதயம் ஒரு தீமையான இருதயமாக மாறினது, ஒரு வஞ்சகத்தின் இருதயமாக மாறினது. எப்பொழுதும் தாவீதை கொலை செய்வதற்கு அவன் வகை தேடிக்கொண்டே இருப்பான், தாவீதை தொடர்ந்து கொண்டே இருப்பான். அவனுடைய ராஜ்யத்தின் வேலை அனைத்து விட்டுவிட்டு தாவீதை துரத்துவதும் தாவீதை பிடிப்பதுமே அவனுடைய முழு நேர ஊழியமாய் வேலையாகவே அவனுக்கு இருந்தது. ஆனால் ஒரு தடவை கூட தாவீதை அவனால் மேற்கொள்ளவும் முடியவில்லை, அவனை கைப்பற்றவும் முடியவில்லை. அவனும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், எல்லா முயற்சிகளும் தோல்விதான் அடைந்தது. ஒரு கட்டத்தில் தாவீது சவுலின் அருகே நின்று அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டி கொண்டு போய் உங்கள் ராஜா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ராஜா கிட்ட கொண்டு போய், சவுலாகிய ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அப்போ புரிஞ்சுக்கிட்டான் சவுல், என்னென்னா தாவீது நம்ம பக்கத்தில் இருந்திருக்கிறான், ஆனாலும் தாவீது நம்மை எந்த தீமையும் செய்யாமல் விட்டு விட்டானே, நாம் அவனை தீமை செய்யும்படி நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் அவன் ஒருபொழுதும் நமக்கு தீமை செய்யவே இல்லையேங்கிற இருதயம் அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் மாறுது. நல்லா தான் இருந்தான், அப்புறம் நடுவில் கொஞ்சம் பேய் பிடிச்சிருச்சு, அவன் பேய் மாதிரியே நடந்தான், வாழ்ந்தான். அப்புறம் கொஞ்சம் மாறுவான், அப்புறம் திருப்பியும் முரட்டாட்டமாக மாறிடுவான். இப்படியே இருக்குது. கடைசியில் ஒரு கட்டத்தில் தாவீது கிட்டேருந்து விலகிறதுக்கு முயற்சி எடுத்து விலகிட்டான். ஏன்னா இதுக்கு மேலே அவனை மேற்கொள்ள முடியாது. அந்த வார்த்தையின் கடைசி பகுதி தான் இது. கடைசியாக அவன் சொல்லுகிறது தான் இந்த வார்த்தைகள். என்னென்னா, என் மகனே, நீ எத்தனையோ தடவை நான் உனக்கு தீமை செய்வதற்கு நான் முயற்சி பண்ணேன், ஆனால் நீயோ
எனக்கு நன்மை மட்டும்தான் செஞ்ச மகனே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் சொல்கிறான். அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ உண்மையாலுமே நல்லவன்டா, நீ உண்மையாலுமே தேவ ஆசீர்வாதம் உனக்கு இருக்கணும்டா, நீ இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும்டா, நீ மென்மேலும் பலப்படணும்னு சொல்லி சவுல் தாவீதை குறித்து தாவீது கிட்ட சொல்லி அவனை பற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தையை தேவன் நமக்கு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனோடு இருக்கும் பொழுது, நாம் தேவனோடு உறவாடும் பொழுது, தேவ அபிஷேகத்திலே நாம் இருக்கும் பொழுது, தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது, எத்தனை மனிதர்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் இதே மாதிரி தான். தேவனோடு இருந்தால் மட்டுமே ஒருவனாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இல்லை என்றால் நம்மை ஈஸியாக மேற்கொண்டுருவான். சவுல் மிகப்பெரிய ராஜாவாக இருந்து மேற்கொள்வதற்கு முயற்சி எடுத்தும் அவன் முயற்சி அத்தனையும் தோற்று போனது. காரணம் என்னவென்றால், தாவீதினிடத்தில் மிகப்பெரிய படைபலம் இல்லை. தாவீது இன்னும் ராஜாவாக மாறவில்லை. அவன் ஒரு சாதாரண மனிதன். ஆனாலும் ஒரு ராஜாவினால் ஒரு சாதாரண மனிதனை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவனுடைய பலம் இல்லை, அவனுக்குள்ளிருந்த தேவ பலம். மக்களே, அவனுக்குள் இருந்த தேவ அபிஷேகம் அவனை சுற்றிலும் வல்லமையாய் அக்கினியாய் இருந்தபடினால ஒருவர்னாலும் அவனை நெருங்க முடியவில்லை. காரணம், அவனுக்கு உள்ள இருந்த தேவ பலம். மக்களே, இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்கிறது தான், யூ ஆர் பிளஸ்டு, யூ வில் டூ கிரேட் திங்ஸ் அண்ட் யூ வில் பி ஸ்ட்ராங்னு சொல்றார். நீ பலப்படுவ, நீ பெரிய காரியங்களை செய்வ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு ஆண்டவன் நம்மை பார்த்து சொல்றார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய், அதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு குறை என்பது இல்லவே இல்லை. அநேக ஆசீர்வாதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் தெளிவாக பதிவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னவென்றால், ஒரு மனிதனுடைய உலக ஆசீர்வாதத்தை பார்த்துவிட்டு அவன் நன்றாக வாழுகிறான் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். அவனுக்கு வீடு இருக்கிறது, அவனுக்கு ஆஸ்திகள் இருக்கிறது, அவனுக்கு சொத்துக்கள் இருக்கிறது, அவனுக்கு வாகனம் இருக்கிறது, அவனுக்கு 4 வீலர் இருக்கிறது, அவன் நல்ல வேலையில் இருக்கிறான் என்பதை நினைத்துக்கொண்டு அவன் நன்றாக வாழுகிறான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அது தவறு. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அந்த எண்ணத்தை இப்பொழுதே மாற்றிக்கொள்ளுங்கள். தேவாவியானவர் சொல்லுகிறார், ஆசீர்வாதம் என்பது உலகத்தின் மேல் நாட்டமாய் இருக்கிறது. இட்ஸ் நாட் a God's blessing. 66வது பகுதியில் இருக்கிறோம். இன்னும் நீங்க உலகத்தின் ஆசீர்வாதத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா போன வாரம் தான் பார்த்தோம், நாபால் அவன் பெயர் என்ன? அவன் பெயருக்கு தகுந்த மாதிரி அவன் பைத்தியம் பிடித்தவன். நன்றாக ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆவியானவர் ஏன் இத்தனை வாரமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆசீர்வாதத்தை பற்றி அநேகர் பேசுகிறார்கள். செழிப்பின் உபதேசம், அதே செழிப்பின் உபதேசத்தை தான் நானும் பேசுகிறேன். ஆனால் செழிப்பின் உபதேசத்திலையும் கண்டிஷன் அப்ளை இருக்கிறது. புரியுதா? செழிப்பின் ப்ராஸ்பரிட்டி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்கள் ப்ராஸ்பரிட்டி ஊழியக்காரரா? பிளஸ்ஸிங் சீரியஸில் வரிசையாக இத்தனை பேசிட்டு. நான் சொன்னேன், நீ உள்ளே போய் செய்தியை, நீ டாப்பிக்கை மட்டும் பார்த்துட்டு என்னை ஆசீர்வாதத்தின் போதகர் என்று நினைக்காத. உள்ளே போய் பாரு, ஆசீர்வாதத்தின் தலைப்புன்னு தான் இருக்கும். அங்கே உள்ளே போட்டால் கிளின்னு கிழிச்சிருப்பேன், போய் பாரு அப்படின்னு சொன்னேன். மக்களே, நன்றாக கவனியுங்கள். ஆசீர்வாதம் என்பது ஏதோ மேலோட்டமாய் உலகத்தின் பார்வையிலே நான் நன்றாக வாழுகிறேன், தட்ஸ் நாட் a real God's blessing. 66வது பகுதியில் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன். ஏன்னா இன்னும் நிறைய நான் போயிட்டே தான் இருக்க போகிறேன். ஆவியானவர் என்றைக்கு இது நிறுத்த சொல்லுகிறாரோ அது வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பேன். இது 66வது வாரம், ஒரு வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. ஆவியானவர் என்றைக்கு இதை நிறுத்த சொல்கிறாரோ அது வரைக்கும் பேசிகிட்டே தான் இருப்பேன் இந்த ஆசீர்வாதத்தை. அப்போ நன்றாக கவனிங்க. இன்றைக்கு ஆவியானவர் சொல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் அவன் எதை பார்த்து சொன்னான்? சவுல் அவனுடைய படைபலத்தை பார்த்து சொல்லியிருப்பானா? இல்லை.
அவனுடைய திறமையை பார்த்து சொல்லியிருக்கிறானா? இல்லை. அவனுக்கு யோசிச்சு என் திறமையெல்லாம் போட்டு பார்த்தேன், அவனை மேற்கொள்ள முடியல. என் படைபலத்தை வைத்து மேற்கொள்ள பார்த்தேன், அவனை மேற்கொள்ள முடியவில்லை. என் சுயபலத்தால் மோத பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் நடக்க பார்த்தேன், நடக்கவும் முடியல. தாவீதை எப்படி தாண்டா மேற்கொள்றது? மக்களை நல்லா கவனிங்க. நல்ல வேலை இருக்கிறது, நல்ல சம்பாதிக்கிறங்கிறதுனால நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்பதற்கான அர்த்தம் இல்லை. ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கொள்ளுங்கள். வீட்டில் சமாதானம் இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். சண்டை இல்லாமல் சமாதானமாக நாங்கள் வாழ்கிறோங்க, அதுதாங்க தேவனுடைய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகலை அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தின் சமாதானம் வேற, ஏன் சமாதானம் வேறங்கிறத தெளிவுபடுத்துகிறார். நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும், சண்டை இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்க வேண்டும், தேவனோடு உறவாடுகிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும், தேவனை சார்ந்து வாழுகிற குடும்பமாக இருக்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய காரியத்தில் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும், சபைக்கும் தேவனுக்கும் செவி கொடுத்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு அப்புறம்தான் ஆசீர்வாதமே. இது எதையுமே செய்யாம நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன் என்று சொன்னால் சொல்லிக்கொள்ளுங்கள், அதை பற்றி கவலை இல்லை. அது ஆனால் that's not a real God's blessing. இன்றைக்கு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 10 ரூபா சாப்பிட்றவன் சம்பாதிக்கிறவன் நிம்மதியாக இருக்கிறான். எப்படி? லட்சாதிபதி சொல்கிறான், எனக்கு நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதுங்கிறான். கோடீஸ்வரன். டாக்டர் எனக்கு தூக்க மாத்திரம் கொஞ்சம் தரீங்களா? 10 ரூபாவில் பிளாட்ஃபார்மில் தூங்குறவன் படுத்தொன்னு கொரட்டை விடுறான். காரணம் என்ன தெரியுமா? லாசருவும் அந்த ஐஸ்வர்யவானை போலதான். நிறைய நேரம் எது ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வதற்கே சவுலுக்கு டைம் எடுத்துச்சு. புரியுதா? ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது புரியுதா? சவுலுக்கு இந்த வார்த்தையை, மகனே என் குமாரனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு லாங் பீரியட் டைம் எடுத்துக்கிச்சு. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிச்சு. ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசுறது தான். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இத்தனை வருடங்கள் இத்தனை காலங்கள் ஓடி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தேவ ஆசீர்வாதம் என்பது உலகத்தின் பார்வையில் இருக்கிறது இல்லை. இப்போ இந்த சபை இருக்குது, இந்த சபையில் சகலமும் இருக்குது, எந்த குறையும் இல்லை. இதை பார்த்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்க ஆசீர்வாதம். ஆனால் இதை வைத்துக்கொண்டு பரலோகம் போக முடியுமா? 43 இன்ச் டிவி மாட்டி இருக்கிறோம், 53 இன்ச் டிவி மாட்டி இருக்கிறேன், அதனால நான் எனக்கு பரலோகத்துக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடைச்சிருமா? கிடைக்காதுங்க. ஆசீர்வாதம் என்பது தேவன் பார்வையில் உள்ள என்ன இருக்குதோ அதுதான் பார்க்கிறார். வெளியில் இருக்கிற இதெல்லாம் இதை உலகத்தில் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்நாளில் நீடித்திருக்கிறது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. ஏன்னா அப்போ தான் நீ சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இல்லைன்னா அதுவுமே குறைஞ்சிரும். நீ ஆசீர்வாதம் இருக்கிற டைமும் குறைஞ்சிரும்யா. மக்களை நன்றாக கவனிங்கள். அப்போ ஆசீர்வாதம் என்பது எது என்று பார்க்கலாமா? என்னாகமம் 24ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்தது தான், தெரிந்த வசனமானாலும் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார சொல்லப்படுது? இஸ்ரவேல் ஜனங்களை. எப்படி படுத்திருக்கிறான்? இஸ்ரவேல் அவன் சிங்கம் போல, அவன் ஒரு துஷ்டம் சிங்கம் போல படுத்து மடங்கி படுத்து கொண்டிருக்கிறான். அவர்களை எழுப்புகிறவன் யாரு? உங்களை ஆசீர்வதிக்க. நல்ல கவனிங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறவன், ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேலை. வசனத்தை பாருங்க, எல்லாம் என்னைய பார்க்காதீங்க, கண்ணு வசனத்தில் இருக்கணும். வசனம் படிக்கும் போது வசனத்தின் மேலே கண் இருக்க வேண்டும். இல்லைன்னா டிவியில கூட பாருங்க, ஆனா வசனத்தை பாருங்க, என்னைய பார்த்துட்டு இருக்க கூடாது. ரைட், வாசிப்போமா? உங்களை ஆசீர்வதிக்கிறவன், உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் என்றான்.
அப்பொழுது பாலாக் பீலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோட கிளாப் பண்ணி பீலேயாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன். நீயோ இந்த மூன்று முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். உன்னைய இந்த சத்துருக்களை சபிக்கிறதுக்காக கூப்பிட்டேன். ஆனா நீ என்ன பண்ண? அவன் அங்க சம்பவத்தை போய் பாருங்க. அவன் ஆசைப்பட்டு தான் வந்தான். எதுக்கு? பொருட்களுக்கு, காசுக்கு, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கிளம்பி வந்தான். ஆனா போய் நின்று அப்படின்னு வாயை திறந்தா அவன் வாயில என்ன வருதான்? சாபமான வார்த்தை வரவில்லை, ஆசீர்வாதமான வார்த்தை. ஏன் தெரியுமா? இதுதான் உண்மையான தேவ ஆசீர்வாதம். புரிஞ்சிருச்சு என்னன்னு மக்களே? தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது இதுதான். நீங்க நினைக்கிறத செய்யறது. இட்ஸ் நாட். புரிஞ்சுது என்னன்னு? பீலேயாம் அவன் நினைத்ததை செய்ய வேண்டும் என்று போய் நின்னான். ஆனால் அவனால் செய்ய ஏன் தெரியுமா? அவன் செய்யணும்னு நினைச்சு போனான். ஆனா அங்க அவன் கண்ணோட்ட மாதிரி அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையே வேற. அதான் பாலாக்கு சொல்றான், டேய் உன்னைய இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக அழைத்தனுப்பி உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சு உன்னை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சா, நீயோ இந்த 3 முறையும் என்ன பண்ண? இவனை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிற. நீ இவங்களை சபிக்க சொன்னா நீ 3 முறையும் இவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு செம கோபம் வந்து அவன் கை தட்டி இன்னும் கீழே பார்த்தா அவன் சொல்றான், டேய் ஒழுங்கு மரியாதை என் முகத்துக்கு முன்னாடி இருந்து ஓடி போயிரு. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒழுங்கா என் முகத்துக்கு முன்னாடி ஓடிடு, இல்லைன்னா உன்னைய கொன்றுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு. அந்த அளவுக்கு அவன் டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா அவன் நினைத்தது இந்த ஜனங்களை நிர்மூலமாக்கி விடலாம். அவன் நினைத்தது சவுலை போல எப்படியாவது தாவீதை பிடித்து விடலாம். அவன் நினைத்தான் பாலாக்கு எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை சபித்தாலாவது அவர்கள் நாசமா போயிடுவான் போல அப்படி நினைச்சு கூட்டிட்டு வந்தான். ஆனா அவர்களை சபிக்க கூட யாராலும் முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் படுத்து படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிற துஷ்ட மிருகம் அவனை தொடுவன். அவன் எழுப்புறது யாரையா? எழுப்ப முடியாதியா? ஒருவேளை அவனை எழுப்பி விட்டுட்டீங்கன்னா அவனை அடக்க முடியாதியா? அவன் மோசமானவன் அப்படின்னு அங்க சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிங்கள் மக்களே. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நான் நினைத்து செய்கிறது இட்ஸ் நாட் பிளஸ்ஸிங். ஆண்டவர் என்ன நினைச்சு செய்கிறாரோ அதுதான் பிளஸ்ஸிங். நான் எனக்கென்று வாங்கிக் கொள்ளுகிறது பிளஸ்ஸிங் இல்ல, ஆண்டவர் எனக்கென்று தருகிறது தான் ஆசீர்வாதம். தெளிவாக புரிகிறதா? அப்ப தயவு செய்து ஆசீர்வாதத்தை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாருன்னா கர்த்தர் கொடுத்த வேலை, அந்த வேலையில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். அப்பதான் அந்த வேலையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். இல்லை என்றால் நீங்கள் சம்பாதிப்பீர்கள், சம்பாதிக்கிறதெல்லாம் எவனுக்கோ ஒருத்தனுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுக்கென்று உண்மையான அவர் கொடுத்த வேலையில் நீங்கள் உண்மையாக இல்லை. புரிஞ்சுதா? என்ன குறுகுறுன்னு பார்க்குறீங்க? ஆசீர்வாதத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பகுதியின் ஆசீர்வாதம் இருக்கிறது. எந்தெந்த ஏரியாவோட ஆசீர்வாதமோ அந்தந்த ஏரியாவுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா அந்தந்த ஏரியாவுக்கான ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு, இந்த பகுதியினுடைய ஆசீர்வாதம்னா இந்த பகுதியினுடைய ஆசீர்வாதத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணு. இந்த பகுதியினுடைய ஆசீர்வாதம்னா இந்த பகுதியினுடைய ஆசீர்வாதத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணு. இது ஆசீர்வாதம்னா இது ஆசீர்வாதத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணு. இது ஆசீர்வாதம் வேண்டும், இது ஆசீர்வாதம் வேண்டும், இந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த ஆசீர்வாதம் எல்லா இடத்திலேயும் நான் ஆசீர்வதிக்க. அதான் ஆண்டவர் சொல்றார், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்க. போகிற இந்த ஏரியாவில் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை மக்களே. நன்றாக ஒரு விஷயத்தை கவனிங்கள். ஆபிரகாமோடு லோத்து இருந்தான். ஆபிரகாமோடு லோத்து இருந்தான். லோத்து குடும்பம், லோத்தின் மந்தையின் மேய்ப்பர்கள் எல்லாரும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒன்றாக தான் வாழ்கிறார்கள். எல்லாரும் ஒன்றா சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒன்றா தான் இருக்கிறாங்க.
திடீர்னு என்ன வந்துருச்சு? லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை, வாக்குவாதம் வந்து விட்டது. ஒருவேளை நல்ல மனிதனாய் இருந்திருந்தால், தேவனோடு ஐக்கியப்பட்டு அவன் புரிந்து கொண்டவனாய் இருந்தால், ஆபிரகாமோடு இருந்தால் நமக்கு நல்ல தேவ ஆசீர்வாதம் வரும் என்று புரிந்து கொண்டு உணர்ந்தவனாய் இருந்திருந்தால், ஆபிரகாமை விட்டு அவன் பிரிந்து போயிருக்க மாட்டான். மந்தை மேய்ப்பர்களை மண்டையோட நாலு தட்டு தட்டி கம்முன்னு உட்கார்றா, அவன் நிமித்தமாக தானே நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி இருக்கணும். ஆனால் அவன் உடனே இல்லை இது வேலைக்காகாது போல அப்படின்னு, ஆபிரகாமே நாங்கள் தனியாக போயிடுறோம், நீங்கள் தனியாக போயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். உடனே ஆபிரகாம் ஓகேப்பா, நம்மள தான் என்ன பண்ணுவோம், இந்தா இதை வச்சுக்கோ போ கிளம்பு அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் நன்றாக கவனியுங்கள், தேவனால் வருகிற ஆசீர்வாதம் என்னவென்று ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும். ஆவியானவர் பேசுகிறார் நினைக்கிறேன். இப்போ ஆபிரகாம் சொல்கிறான், எனக்கு ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு உனக்கு தரேன் அப்படின்னு அவன் சொல்லலை. முதல்ல உனக்கு எது வேணும் எடுத்துக்கோ. எப்படி? உனக்கு எந்தெந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியாவை நீ எடுத்துக்கோ போ. மக்களே, அவன் பார்க்குறான், ஆஹா நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஐயா வாயா நல்லா சூப்பராக இருக்கியான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் நினைத்து ஓடின, சுயமாய் ஓடின ஓட்டம் வேற. இப்போ போனதுக்கப்புறம் இவன் உட்கார்ந்துருக்கும்போது இப்போ தான் ஆவியானவர் வர்றாரு. ஆபிரகாமே, அவன் போயிட்டானா, போய் தொலைட்டும் போ. அவன் இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான். ஏன் தெரியுமா? அவன் உன் ஆசீர்வாதத்தை உருவிட்டு இருப்பான். இவன் போய் தொலைட்டு விட்டுரு. இப்போ பார், உன்னை நான் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறேன். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான் ஆண்டவர்? உன் கண் எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ பாரு, அந்த மட்டும் நான் உனக்கு தார். இப்போ நல்லா கவனிங்க, அவனா எடுத்துட்டு போனது ஆசீர்வாதமா, தேவனால் கொடுக்கப்படுகிறது ஆசீர்வாதம்? புரியுதா? நம்மளா தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாக்கெட்டில் போட்டுறோம். கர்த்தர் கொடுக்குற சம்பளத்தை காணிக்க கொடுக்கறதுக்கு தெரியல, தசமாக கொடுக்க தெரியல, பாக்கெட்டில் போட்டுறோம். நம்மளா வஞ்சிச்சிடுறோம். வசனம் வேலை செய்யாது, வசனம் வேலை செய்யாது. இந்த குடும்பம்லாம், இந்த குரூப்பெல்லாம் ஏது தெரியுமா? லோத்து குரூப்பு. எப்படி? தசமாக கொடுக்காம பாக்கெட்டில் போடுறதெல்லாம் லோத்து குரூப்பு. ஏன்னா அது சுயமாக ஓடணும், ஓடுது. தேவனிடத்திலிருந்து வந்து தேவனுக்கு திரும்பி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற குடும்பம் எல்லாம் அது ஆபிரகாமின் குடும்பம். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குடும்பம். தட்ஸ் a promises family, promised family. That's not a Lot's family. அதனால லோத்து மனைவிக்கு எப்போ பார்த்தாலும் எது மேலே கண்ணு இருக்கும்? லோத்து மனைவிக்கு எது மேலே கண்ணு இருக்கும்? என்ன அமைதி ஆயிட்டீங்க? ஆவியானவர் பேசுகிறாரா இல்லையா? பேசுகிறாரா இல்லையா? என்ன சத்தம் வர மாட்டேங்குது? பேசுங்க. நீங்கள் சீக்கிரம் பேசுனீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன். லோத்துடைய மனைவிக்கு எது மேலே கண் இருந்துச்சு? ஆமாம், ஐயோ வீடு, ஐயோ நான் வெட்டின வீடு, ஐயோ வீட்டுக்குள்ளே அவ்வளோ பொருள், இத்தனையும் விட்டுட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன், அதை கட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த பொருளை வாங்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு அழுது புலம்பி ஆண்டவர் சொல்கிறாரு, போய் தொலை, உனக்கு வேறு தேசத்தை தரேன், இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் உருப்பிடாமல் போயிடுவேன், இவனோட சேர்ந்து இவனுக்கு கூட சேர்ந்தீங்கன்னா இன்னும் வீணாக போயிடுவீங்கடா, உங்களை வேறு தேசத்துக்கு நான் கொண்டு போய் உங்களை இன்னும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனமுமாக உயர்த்தி வைக்க போகிறேன், கோங்கடா. அப்படின்னா அந்த அம்மாவுக்கு என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் வீட்டு மேலே தான் இருந்துச்சு. திரும்பி பார்த்துச்சு, என்னாச்சு சொல்லுங்க? நான் வசனத்தை தான் பேசுகிறேன், வேறு எதையும் பேசலை. ஏன் என்னையவே குறுன்னு பார்க்குறீங்க? திரும்பி பார்த்த உடனே உப்பு தூணா மாறிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், உன் மனைவிக்கு எப்போ பார்த்தாலும், மக்களே நன்றாக கவனியுங்கள், கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் வஞ்சிக்க வேண்டும் என்று நினைத்தால் உப்பு தூணா மாறிடுவீங்க. ஏன்னா நீங்கள் வஞ்சிக்கிறீங்க. இந்த வஞ்சிக்கிற ஸ்பிரிட்டை பார்த்துட்டு ஆவியானவர் அமைதியாக இருப்பார்னு நினைக்கிறீங்களா? நோ.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம். பீலையாம் போய் நின்று, இயேசுவின் நாமத்தினால நான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறான். என்னது புரியுதா? அவன் உள்ளிருந்து கூட வார்த்தை வர மாட்டேங்குது. ஏய் இல்லை இடத்த மாற்று, இது சரியில்லை, இடம் சரியில்லை, இது என்னது என்ன சொல்லுவாங்க, வாஸ்து சரியில்லை. இப்போ அதான் சொல்கிறான், இந்த மூளை அந்த மூளை இந்த மூளை எல்லா மூளையும் பிரச்சனைன்னு வந்து நின்றுக்கிறான். சரி வா அந்த இடத்துக்கு போவோம், வா அந்த மூளையில்னு சொன்னால் வந்துடும்டா அப்படி இந்த மூளைக்கு வந்து அப்படிங்கிறான். அப்பயும் ஆசை, ஐயோ என்ன 2 மூளையும் சரியில்லை, வா 3வது மூளை தண்ணி மூளை, அங்கே போரை போடுங்க தண்ணி நல்லா வரும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போய் நின்று அப்படின்னு வாயை திறந்தா அங்கேயும் இவனுக்கு புரியவே இல்லை. நம்ம சபிக்க வந்தோம், ஆனால் வாயிலிருந்து சாபம்ங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குதே. காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அது தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய சரியான வழி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சரியாக தான் செஞ்சார், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுக்கு சரியாக வாழவில்லை. அவரில் எந்த குறையும் இல்லை, ஆனால் குறையெல்லாம் ஜனங்கள் இடத்துல இருந்துச்சு. அவர் கேட்கும் போதெல்லாம் கொடுப்பார், பசினா கொடுப்பார், தண்ணினா கொடுப்பார். தண்ணி கசக்குது, கட்டையை வெட்டி போடுறா, கசப்பை மாத்திரண்டா. பின்னாடி பிரச்சனை வருது, பின்னாடி அவனை அடிக்கிறாரு. முன்னாடி பிரச்சனை வருது, முன்னாடி புழக்கிறாரு. ஒருத்தர் விட மாட்டேங்கிறான், அவனுக்கு வாதை அனுப்புறாரு. என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்கிறேன். ஆண்டவர் சொல்றார், என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்கிறேன். அவ்வளவு காரியங்களை செய்த தேவன், உனக்காக நான் எதையும் செய்வேன் என்று செய்த தேவன். ஆனால் இத்தனையும் அனுபவித்த இஸ்ரவேல் ஜனம் தேவனை மறுதலித்தது, தேவனை மறந்து போனது. காரணம் என்ன? அவன் உண்மையான ஆசீர்வாதத்தை வஞ்சகத்தின் ஆவியினாலே வஞ்சித்து சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு போயிட்டான், மறந்து விட்டான். ஒரு விஷயத்தை நன்றாக கவனிங்கள், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு படிப்படியாய் கொண்டு போய் கொண்டிருக்கிற படிகளை நினைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஒருபோதும் மேலே வந்து விட்டேன், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேங்கிறதுனால 10,000 ரூபாய் வாங்கினவன 10,000 ரூபாய் வாங்கும் பொழுது இருந்த நிலையை மறந்துடக்கூடாது. ஏனென்றால் அங்கிருந்து தான் கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். அல்லேலூயா. நம்பர் 2, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சொல்ல நம்பர் 2ங்கிறீங்க. ஃபஸ்ட்டு தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்பர் 2 பார்த்துப்பா, பெரிய காரியங்களை செய்வ நீ. யூ வில் டூ கிரேட் திங்ஸ். தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவ ஆசீர்வாதத்தின் படியாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். நல்லா கவனிங்க, பெரிய காரியங்கள். You will do great things. ஏனோக்கை குறித்து நமக்கு தெரியும், அவன் மரணமடையவில்லை, ஆனால் அவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்படியே எடுத்துக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய சீக்ரெட், அவனுடைய வாழ்க்கையில் சீக்ரெட்டே இருக்குது. ஏன்னா அவன் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை அவன் வாழ்க்கையில் செஞ்சார். ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செஞ்சார். வசனத்தை வாசிக்கும் பொழுது கவனித்தீர்களா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே. பெரிய காரியங்கள் என்ன தெரியுமா? சாவறதுக்கு முன்னாடி சாட்சி. நான் சில சாவு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அது வரைக்கும் ஒழுங்காக கூட சோறு போட்டிருக்க மாட்டானுங்க. நான் பார்த்துருக்கேன். தாயின் தகப்பனுக்கு சோறு கூட ஒழுங்காக போட்டிருக்க மாட்டான், ஒன்று கூட உருப்படியாக செஞ்சுருக்க மாட்டான். ஆனால் செத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்படின்ட்டு அழுது அந்த ஊரையே சீனை கிரியேட் பண்ணி செத்ததுக்கப்புறம் சோறை போடுறேம்மா. அதில் வேறு சாவு வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை பற்றி நான் பேசியே ஆகணும், அவங்க எப்படி திரும்ப எங்களை வளர்த்துனாங்க அப்படிமா.
ஏன்னா அந்த அம்மா படுத்து கிடக்கும்போது ஒரு வாய் சோறு ஓடாமல் செத்ததுக்கப்புறம் என்னடா சாட்சி கொடுக்குற நீ அப்படின்னு சில நேரம் எனக்கெல்லாம் செவில் மேலே சப்புன்னு ஒன்று விடலான்னு தோணும். என்ன பண்ணுறது, விட முடியாது, அமைதியாக நின்றுக்கிறது. வசனத்தை கவனித்து பாருங்கள். பெரிய காரியங்களை செய்யணும்னா எப்படி தெரியுமா? நீ சாவறதுக்கு முன்னாடியே நீ சாட்சி, அதுதான் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கான அர்த்தம். தேவன் எனக்கென்று சகலத்தையும் செஞ்சிருக்கிறாரு, தேவனுக்கென்று நான் சாட்சியாக வாழணும், அதுதான் நான் செய்கிற பெரிய காரியம். எப்படி புரிஞ்சுச்சா? தேவனுக்கென்று நான் சாட்சியாய் வாழணும், அதுவே மிகப்பெரிய பெரிய காரியம். இப்போ சாட்சியாக வாழ்கிறது தான் பெரிய விஷயமே. தேவனுக்கு உண்மையாய் வாழ்கிறது தான் பெரிய விஷயமே. உலகத்துக்கு உலகம் நம்மை நெருக்குகிறது அதிகமாக. உலகத்துக்கு நேராக தான் ஓட வேண்டும் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு பெரிய காரியங்கள்லாம் இதுதான். சில நேரங்களில் தேவனுக்கென்று சாட்சியாய் ஆண்டவர் சொல்கிறாருங்க, வசனம் சொல்லுது, பிரியமானவன் என்று யார் சாட்சி கொடுக்கிறா? தேவனுடைய சாட்சி, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டது. மக்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து இன்னைக்கு கேட்குறாரு, நீ பெரிய காரியங்களை செய்வான்னு நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன், ஆனால் நீ எனக்கு பிரியமானவனாக இருக்கிற மாதிரி தெரியலையப்பா, நீ எனக்கு பிரியமானவளாக இருக்கிற மாதிரி தெரியலையப்பா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டார்னா நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். நான் உன்னிலிருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4:6 வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. எதுக்கு திரும்ப கிருபையை தராரு? ஐயா, நீ பெரிய காரியங்களை செய்யணும்னு உனக்கு நான் கிருபையை தரேன், உன்னால செய்ய முடியல, அதுக்கு தான் நான் என்ன பண்றேன்? சொல்லு, என்னது? வசனத்தை பாரு, என்னது? கிருபையை தரேன். உன்னால செய்ய முடியலங்கிறதுக்காக தான் நான் என்னுடைய கிருபையை தரேன். எதுக்கு தெரியுமா? அப்படியாவது நீ பெரிய காரியங்களை செய்ய முயற்சி எடு. யோவான் 14:12 வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். வசனத்தை கவனித்தீர்களா? பெரிய காரியம் எது? தேவன் சொல்றாரு, என்ன காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்வப்பா. மக்களே நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற நோக்கமே வேற, ஆவியானவர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டமே வேற. அவர் சொல்றாரு, நீ என்ன காட்டிலும் பெரிய, சொல்ற பாருங்க, அவன் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் மாதிரியே. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவர் நடந்து போகும் பொழுது அந்த நிழலை தொட்ட உடனே அற்புதம் நடக்கிறது. ஆஹா, நீங்கள் நடந்து போகும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் ஊரில் முடியாதவன் இருக்கிறவெல்லாம் அப்படி நெல்லை தொட்ட உடனே சுகம் கிடச்சிதுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்? நம்ம உடனே வானத்துக்கு போயிடுவோம். மக்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதை நீ செய்யணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பெரிய காரியங்கள் என்னது? சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், மகனே நீ பெரிய காரியங்களே. இவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா? எங்கள் ராஜ்யத்தில் பெரிய ஆள் ஒருத்தனை தவிர்க்க முடியல, எத்தனையோ பேர்த்த நான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறேன் ராஜ்யபாரத்தில் சண்டை ஓடுறதுக்கு, ஆனால் அவனாலலாம் ஒன்று சண்டை போட முடியல. பெரிய பெரிய யுத்த வீரன்னு சொல்லிக்கிறான் பேர் சும்மா, ஆனால் டம்மி பீஸ் ஒன்றுக்கு வேலைக்கு ஆகலை. ஆனால் நீ பெரிய காரியங்களை செஞ்சுட்டடா. மக்களே புரியுதா? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது போல, தான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான். அடுத்தது அதுக்கு மேலே இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். மக்களே, இயேசுவை போல வாழணும். சொல்லுங்க, இயேசுவை போல வாழணும். இயேசு எப்படி வாழ்ந்தாரு? சொல்லுங்க, ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எப்படி வாழ்ந்தார்? நன்மை செய்கிறவராக இருந்தார். ரைட். ரெண்டாவது, அன்பாக இருந்தார். அப்புறம் வியாதிகளை சுகப்படுத்தினாரா? சரி.
ம், அற்புதங்களை செஞ்சாரா? சரி, அப்புறம் எது? தேவ சித்தத்தை செஞ்சார். அதுதான் பாயிண்ட். தேவ சித்தத்தில் நடந்தாரு. மெயின் அதுதான். ஏன் தெரியுமா? தேவ சித்தத்தை விட்டு இங்கிட்ட அங்கிட்ட நகரவே இல்லை. எவ்வளவோ விஷயம் வந்துச்சு, ஆனால் தேவ சித்தத்தை விட்டு நகரவே இல்லை. அவர் செய்தவைகள் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. சில நேரங்களில் அவருடைய காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அந்த குணாதிசயங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் அதிகமாக விரும்புவேன். சில நேரங்களில் அதை நான் முயற்சியும் எடுப்பேன். என்ன தெரியுமா? சில நேரத்தில் எல்லாம் இடக்கு முடக்கா பேசிகிட்டே இருப்பாங்க, நான் பேசாமல் எந்திரிச்சு போயிடுவேன், அந்த இடத்துல இருக்க மாட்டேன். அவருடைய குணாதிசயம் இது. ஏன்னு தெரியுமா? தேவாலயத்திலே ஒவ்வொரு சதிசேகரம் பதிசேகரம் அவரை வாக்குவாதம் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணிருந்தேன். அவங்ககிட்டலாம் எவங்கிட்டையும் அவர் பேசவே இல்லை. அமைதியாக புத்தகத்தை மூடி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மக்களே, இதையெல்லாம் நாம் செய்யணும். அதுதான் அவர் சொல்கிறார், விரும்புகிறாரு. அவன் நான் செய்தபடியே வாழுவான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களும் செய்வான். சில நேரங்களில் தேவனைப் போல அமைதியாக இருக்க வேண்டும். தேவனைப் போல வாழ்வது தான் சரியானதாக இருக்கும். மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய சாட்சி. அதுதான் அவர் அற்புதங்கள் அதிசயமான கிரியைகளை செஞ்சாலும் அவர் நடந்தபடி ஒருவராலும் நடக்க முடியவில்லை. காரணம் என்ன? அவருடைய அந்த நடையே யூனிக்னஸ், அவருடைய பாதையே. அதான் அவர் சொல்றார், நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்க மாட்டேன், நீ பேசுகிற மாதிரி நான் பேச மாட்டேன், நான் வித்தியாசம். அதுதான் ஆண்டவர். அவர் சொல்றார், இந்த மாதிரி நீங்களும் வித்தியாசமானவர்களாக இருக்கணுங்கிறார் ஆண்டவர். இப்போ ஒரு விஷயத்தை ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னு வைங்க, உலகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், 10 வித்தியாசத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒரு சில படங்கள் வரும். அப்படி 10 வித்தியாசத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சில வித்தியாசத்தை கேட்கும் பொழுது ஃபஸ்ட்டு எங்கே தெரியுமா மாற்றமே வரும்? நாம் சர்ச்சுக்கு போகிறோம், அவன் சர்ச்சுக்கு வரலைங்கிறது தான் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, அவன் சர்ச்சுக்கு போகிறதுனால அவன் இப்படி இருக்க மாட்டான்னு சொல்லுவான், இவன் சர்ச்சுக்கு போகாதனால அவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை பார்த்தே சிலர் சொல்கிறான், நீங்களாம் சர்ச்சுக்கு போகிறவங்களா, சர்ச்சுக்கு போகிறவங்க இப்படி செய்றீங்க அப்படிங்கிறான். ரெண்டாவதுலேயே 8 மார்க் வந்துருச்சு. எப்படி ஆண்டவர் வாழ்ந்த மாதிரி வாழுகிறோமா? இல்லையே. அதுதான் அவர் சொல்கிறார், இன்னைக்கு நீ என்ன மாதிரி வாழு. ஒரு ஆளை ஆமான்னு சொல்லுங்க, புரியுது என்னன்னு? நீ என்ன மாதிரி வாழு. மக்களே, நிறைய நேரம் அவரை மாதிரி நம்ம வாழல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்யணும், நீ பெரிய காரியங்களை செய்யணும். ஆனால் நீ பெரிய காரியங்களை செய்யவே மாட்டேங்கிறியப்பா. நீ என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி நடக்கணும், நீ என்ன போலவே தானும் செய்வான் அப்படின்னா நீ செய்ய மாட்டேங்கிறியப்பா. மக்களே, புரியுதுங்களா? அவர் ஐயா நீங்கள்லாம் ஜெபம் பண்ண வரீங்களா, வாங்க ஜெபத்துக்கு அப்படின்னு கூடவே தரன்னு சொல்லி கொடுக்குறாரு. டேய் செத்துருவேண்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா. 3.5 வருஷம் இருந்தீங்க, அப்பயும் ஒன்றுத்தையும் கற்றுக்கிற மாதிரி தெரியல, சோத்துக்கு தான் வந்தீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயா ஓடி போயிட்டாரு அப்படின்ட்டு தேடி வந்தான்னு பார்த்தா நீலாம் தேடி வரல. நீ என்னங்க என்னைய பார்க்குறீங்க? வசனத்தை தான் பேசுகிறேன். சாப்பாட்டுக்கு தான் நீ வந்த எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாரு அவர். 3.5 வருஷம் நீ என் கூட இருந்த ஒன்றையும் நீ கற்றுக்கல, ஸ்பிரிச்சுவல் லைஃப் தெரியல, ஜபம் புரியலை. ஆண்டவரே, இது எங்களுக்கே கடினமாக இருக்குது, அவங்களுக்கு கடினமாக இருக்காதா? அப்போ அவன் உள்ள ஒன்றும் போகலை. நீ பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி ஒன்றை தேர்ந்தெடுத்தேன், ஆனால் நீ தேர்ந்தெடுத்தவனாய் இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், நீ கெரூப். அவன் மிகப்பெரிய வேலையை செய்வான். யாரு? தேவனுடைய ஒரு தேவதூதன். கேருபீன்கள் அப்படிங்கிற மாதிரி கெரூப்
அப்படின்னு போட்டிருக்கும். நீ உன்னை நான் படைச்சது எதுக்கு தெரியுமா? அழிக்கிறதுக்கு இல்லை, உன்னை காக்கிறதுக்கு. காக்கிற கேருபா இருப்பா என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்போ நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை அவனுக்குள்ளே இருந்தபடினால அவன் ஆண்டவர் சொல்கிறார், நீ கேருபு, நீ காக்கப்படுகிறவன், உன் வேலையை நீ செய்யணும். மக்களே, 3.5 வருஷத்தில் கூட்டிட்டு போய் எல்லா பக்கமும் கூட்டிட்டு அலைஞ்சார், ஒன்னுத்தையும் அவன் கற்றுக்கல. டே நான் போயிடுவேன்டா, என்னை பிடிச்சிட்டு போயிடுவானுங்கடா அப்படின்னா, ஆண்டவரே நீரெல்லாம் போகக்கூடாது, ஐயோ அப்படி. அப்பாலே போ சாத்தானே. யாரை பார்த்து சொன்னார்? வேற ஒருத்தனும் இல்லை, கூட இருக்கிறவனே ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்கிறான். அவனையே பார்த்து என்ன சொன்னார்? அப்பாலே ஓ சாத்தானே, நான் போகணும்டா, நீ ஏன் பத்தியா என்னவே தடுக்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா, நீ விட்டா நீ என்னைய காலை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டிடுவடா. மக்களே, தேவனோடு இருந்தவன் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீ பெரிய காரியங்களை செய்யணும்னா நீ என்ன போல நான் செஞ்சதை நீ செய். புரிஞ்சுதா என்னன்னு? இவர்கள் எல்லாம் அவர் செய்ததை செய்யவில்லை, மறந்து விட்டார்கள். அவர்கள் ஏதோ வேற வழியில் போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். மகளே, ஆவியானவர் நம்மோடு பேசுறாரா? நீங்க தேவனோடு இருந்த தேவ திட்டத்தை செய்வீங்க. நீங்க உங்க ரூட்ல போனீங்கன்னா, போயிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க தேவனோட இல்லை. உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். நீங்க ஆண்டவரோடு இருக்கீங்களா? நீங்க சபையோடு இருக்கீங்களா? நீங்க ஜபத்தோடு இருக்கீங்களா? எல்லா ஜபத்தையும் அட்டன் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு ஜபத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்கீங்களா? யூ ஆர் கோயிங் இன் another ரூட். நீங்கள் வேற ரூட்டில் இருக்கீங்க. யூ ஆர் இன் அ காட்ஸ் வே. நீங்கள் ஆண்டவருடைய வழியில் இல்லை, ஆண்டவர் செஞ்சது மாதிரி நீங்கள் வாழலை. நீங்கள் உங்களுக்கு நீங்களே வாழ்ந்துட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பெரிய காரியங்களை செய்யணும்னா நீ என்ன மாதிரி செய்யணும்? முதல்ல நீ என்ன மாதிரி வாழணும்? நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்படின்னா நான் பேசுகிற மாதிரி அவனும் பேசணும், நான் ஜெபிக்கிற மாதிரி அவனும் ஜெபிக்கணும், நான் நடக்கிற மாதிரி அவன் நடக்கணும், நான் பேயை விரட்டுகிற மாதிரி அவனும் பேயை விரட்டணும், நான் வைராக்கியம் இருந்தது போல அவனும் வைராக்கியம் இருக்கணும். எந்த நிலை வந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு நான் பிதாவை விட்டு பிரியாதது போல அவனும் என்னை விட்டு பிரியாதவனாய் இருப்பான். தேவ திட்டத்தை நிறைவேற்ற நான் வந்தேன், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறது போல அவனும் நீயும் நானும் ஆண்டவர் சொல்றார், நம்மை பார்த்து சொல்றார், நீங்க தேவ திட்டத்தை விட்டு விலகல. இதெல்லாம் தான் பெரிய காரியம். இது எதுவுமே செய்யலைன்னா நம்ம பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு we are not eligible. மக்களே, புரியுதுங்களா? அதுக்கு தான் கடைசியில் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னைய காட்டி கொடுக்கிறவன் வந்து விடுவான். கடைசி நேரத்தில் கூட சொல்லி கொடுத்து தொலைறா, புரிஞ்சு தொலைங்கடான்னு தரன்னு இழுத்துட்டு போனார். 2 பேர்த்த போயிட்டு சொல்றார், என்ன சொன்னார்? நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணுங்கள், நான் அங்கே ஜெபிக்கிறேன். சரி, இவன் ஜெபம் பண்ணுவானாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் தான் செய்த கிரியைகளை சொல்லுங்க, அவனும் செய்வான் என்று சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் போய் உட்கார்ந்து ஜெபித்து மனம் கசந்து, ஏன்னா அவருடைய லாஸ்ட் ஜெபம் அதுதான், மனம் கசந்து அழுது அவர் உலகத்தையே விட்டுட்டு போக போறாரு. வந்து பார்த்தா என்ன நடக்குது? ஆமா, எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு ஜெபத்துக்கு வராம தூங்கிட்டு இருக்கிறீங்க? தப்பாக ஏதாவது கேட்டேன்னா சொல்லுங்கள், தப்பாக ஏதாவது பேசினேன்னா, கெட்ட வார்த்தை ஏதாவது பேசிட்டேன்னா அப்புறம் எப்படி பார்க்குறீங்க? நீ என்னமோ கெட்ட வார்த்தையில் ஏதோ பேசுன மாதிரி என்னை குருகுருன்னு பார்க்குறீங்க. சரியாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னா? அதனால தான் நிறைய பேருக்கு என்னை பிடிக்கிறது இல்லை. நான் சரியாக பேசுகிறதுனால தான் நிறைய பேருக்கு என்னை பிடிக்கிறது இல்லை. வசனத்தை வசனமாக பேசணும், வசனத்தோடு பேசணும். ஒருத்தர் சொல்கிறார், பாஸ்டர் நீங்கள் பிரசங்கத்திலேயே எங்களை அதிகமாக தாக்குறீங்க, வசனத்தின் மூலமாக எங்களை தாக்குறீங்க. எது? எப்படி சொல்லுங்க? என்னமா வசனத்தின் மூலமாக தாக்குறேனா? நான் தாக்குனா தாங்க மாட்டீங்க. என் தாக்கமெல்லாம் 1% தான், 1% ஒன்லி. அது ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியும்.
நான் 100% தாக்குதலை இறக்குனேன்னா இந்த சபையில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வசனம் சொல்லுகிறது, புரியுதா பெண்ணு? அவர் ஜெபிக்கும்படியாக சீஷர்களை அழைத்து கொண்டு போனார். நீ ஜெபம் பண்ணுன்னு, நீ பெரிய காரியங்களை செய்யணும்டா, நான் போயிடுவேன்டா. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அவர் வரப்போறாருங்க மக்களே, போனவர் வரப்போறாரு. இன்னும் ஜெபம் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறீங்க, போவீங்களா? இன்னும் ஜெபத்தை அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க, போவீங்களா? சொல்லுங்க, இப்ப பதில் சொல்லுங்க. அவர் வந்து பார்த்தார், நான் போக போகிறேன், ஜெபிங்க. அவர் வந்துட்டு போயிட்டாரு, திரும்பி வந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப அவரோடு போவோமா? ஆலயத்துக்கு வருவதில்லை, ஜெபத்தை விட்டு விடுகிறோம். தேவ ஐக்கியம் இல்லை, தேவ உறவு இல்லை. மக்களே, போவோமா? நீங்களே பதில் சொல்லிக்கோங்க, போவோமா? செல்வோம் வாருங்கள் அப்பா வீட்டிற்கு, அப்பா வீட்டிற்கு, நாம் அப்பா வீட்டிற்கு. கொளுத்த கன்றுண்டு அப்பா வீட்டிலே, அங்கே ஆனந்தம் ஆனந்தமே. ரொம்ப அழகான பாடல். இப்போ கொஞ்சம் நீங்களே நிதானிச்சு பாருங்க. பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து சீசனை பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறான். அடிச்சு எழுப்பிட்டு, எந்திரிச்சு தொலைங்கடா, இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து என்னை பிடிச்சிட்டு போயிடுவான்டா, ஜெபம் பண்ணி தொலைங்களேண்டா அப்படின்னு. ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, சரி ஒழுங்கா ஜெபம் பண்ணு சரியா அப்படின்ட்டு போயிட்டார். திரும்பி வந்து பார்த்தா அவன் அயர்ந்த நித்திரை. சரி ரைட்டு, இவனை நம்மளால் காப்பாற்ற முடியாது. அவன் நரகத்துக்கு தான் போகணுன்னு விரும்புகிறான், அவன் அப்படி தான் வாழணுன்னு விரும்புகிறான். சரி ரைட்டு, போடுத்தோம் அப்படின்னு அவர் நின்று பார்க்கும்பொழுதே வந்து அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மக்களே, இதெல்லாம் என் நோட்ஸில் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாஸ்டர் ஏதோ எழுதி வச்சுட்டு வந்து அடிஷன் ஒருக்கிறாரு போல, வசனம் மட்டும்தான். இந்த நான் பேசுகிறேன் பாருங்கள் நடுவில், இதெல்லாம் ஆவியானவர் அப்படியே சரவெடியாக ஊற்றுறது. வசனம் மட்டும்தான் இருக்கும் என்னுடைய நோட்ஸில். ஆவியானவரே நீங்கள் பேசுங்க, அவ்வளோதான். நான் 1 மணி நேரத்தில் முடிக்கணும்னு வந்தேன், நான் இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட்டே முடிக்கல. இன்னைக்கு காலைல கிளம்பும்போது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் 45 நிமிஷத்தில் முடிச்சிடணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நான் இன்னும் ஒரு பாயிண்ட்டே இன்னும் முடிக்கல. ஆவியானவர் சில நேரத்தில் பேசும் பொழுது அதை தடை பண்ண முடியாது. சில நேரங்கள் ஆவியானவர் நம்மை மீறி நம்மை நடத்துவார், அதுக்கு டைமு நம்ம பார்க்க முடியாது. டைமோடு ஓடுறது சில நேரங்கள், டைம் இல்லாமல் சில நேரங்கள் ஓடிதான் ஆக வேண்டும். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள், திரும்பியும் சொல்லுகிறேன், கடைசி 3 மாதம், கடைசி 3 மாதம், இந்த வருடத்தினுடைய கடைசி 3 மாதம் இருக்கிறது. இந்த 3 மாதத்தில் நீங்கள் சரி பண்ண வேண்டியதெல்லாம் சரி பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் சீர்படுத்த வேண்டியவைகள்லாம் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்தெந்த ஏரியாவெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அந்த ஏரியாலாம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒழுங்காக தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருங்க. இதோ நான் சீக்கிரம் வரப்போகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக என்னோடு கூட பலன் வருகிறது என்று சொல்லுகிறார். நீங்கள் செய்கிறதுக்கான பலனை நான் ஒரு யோவான் ஸ்நானகனை போல வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தத்தை போல நான் கத்திவிட்டு ஓடிவிடுவேன். அந்த நாளிலே ஆவியானவர் வரும் பொழுது நம்ம அவரோட போவோமா? நீங்களே நிதானிச்சு பாருங்க. ரைட், செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகிறேன். நிறைய வசனங்கள் இருக்கிறது, நான் அந்த வசனங்களை படிக்கவில்லை. நான் 2வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். நவுத்துக்குப்பா ஸ்லைடை நவுத்துங்க. 2வது பாயிண்ட்டுக்கு போங்க. பலப்படுவாய், பி ஸ்ட்ராங். 2வது, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். அடுத்தது, நீ பலப்படுவாய். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்றார்,
நான் உனக்கு சொல்லலையாப்பா, நீ எப்படி இரு, பலம் கொண்டு, வாசிங்க வாசிங்க வாசிங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு. அடுத்தது என்ன சொல்றாரு? திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனே கர்த்தர். மக்களே கவனித்தீர்களா? நீ பலம் கொண்டிரு. தாவீது, நல்லா கவனிங்களேன், தாவீது வரான் அப்படின்னாவே அங்க அபிகாயிலுக்கு பயம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? அவன் பலம் கொண்டு திடமனதாய் வருகிறவன். ஐயோ அவன் வந்தானா முடிஞ்சு போச்சு. இது தாவீதை பார்த்து பயப்படல, தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை பார்த்து பயப்படுறாங்க. புரியுதுங்களா மக்களே? ஆண்டவர் சொல்ற விஷயம் அதுதான், ரொம்ப முக்கியமானது. நீ பலப்படணும்யா, நீ பலப்படணும்யா. ஆண்டவர் சொல்ற பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லலையா, நான் உங்களுக்கு கட்டளை விடவில்லையா? பலம் கொண்டு திடமனதான் இருங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க, நீங்க போகும் இடமெல்லாம் சொல்லுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரியா. மக்களே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பெரிய காரியங்களை நீங்க செஞ்சுவீங்க. ரெண்டாவது, நீங்க பலப்படுவீங்க, நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருக்கணும். இருக்கணும். கர்த்தர் உங்களோடு இருப்பாருன்னா நான் கர்த்தரோட இருக்கணும். புரியுதா? நான் கர்த்தரோட இல்லாம கர்த்தரோடு இருப்பார், கர்த்தரோடு இருப்பார் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருந்தான். யாரு? சிம்சோன். கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தரோடு இருக்கிறார் என்று நினைத்து கொண்டே தான் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனோடு இல்லாததை அவன் அறியவில்லை. மக்களே, காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரோட இல்லை, அவன் கர்த்தரை விட்டுட்டு வேற எங்கேயோ பாதைக்கு போயிட்டான். அவன் வேற பாதையில் போனனால கர்த்தர் அவன் பாதையில் இல்லை. ஆனால் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் கர்த்தர் என் பாதையில் என் கூட இருக்கிறார் என்று. புரியுதா? திடம் கொண்டு பலம் கொண்டு பலமாய் நீ பலப்படுவாய், பி ஸ்ட்ராங் அப்படின்னா அந்த ஸ்ட்ராங்குக்கு அவர் உள்ள இருந்தாதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அவர் இல்லாம நான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. புரிஞ்சுதா மக்களே? புரிஞ்சுதா மக்களே? இப்போ நான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு தான் போட்டில் போய் எல்லென்னமோ வலையெல்லாம் போட்டு எங்களுடைய ஸ்ட்ராங்கை பார், நான் மீன் பிடிக்கிற கடலின் ஆழத்தை ஸ்ட்ராங்கை பாருன்னு எடுத்த ஒன்று வரல, ஒரு மீன் கூட சிக்கல. இப்போ யார் வரான்னு பாருங்க. அவர் சொல்கிறாரு, இப்போ நான் தான்டா ஸ்ட்ராங்கு. சொல்லுங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே ஓம் போட்டு ஸ்ட்ராங்கு. சொல்லுங்க, வாயை திறந்தான் சொல்லுங்களேன். பேதுருவே ஓம் போட்டு ஸ்ட்ராங்கு, உன் கூட இருக்கிறவன்லாம் ஸ்ட்ராங்கு, நீயும் ஸ்ட்ராங்கு, உன் வலையெல்லாம் ஸ்ட்ராங்கு, எல்லாமே ஸ்ட்ராங்கு. ஒன்று வேலைக்காகல. நான் ஸ்ட்ராங்கியா? ஆமா, நீ ஸ்ட்ராங்கு தான், செஞ்சு பாரு. ஸ்ட்ராங்கானவர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் என் ஸ்ட்ராங் என்னன்னே தெரியும். நான் என் ஸ்ட்ராங்கை பற்றி பேச முடியாது. புரியுதா? என்ன புரிஞ்சு சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. ஸ்ட்ராங்கானவர் எனக்குள்ள இருந்தாதான் என் ஸ்ட்ராங் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஸ்ட்ராங்கானவர் இல்லாம என் ஸ்ட்ராங் மற்றவங்களுக்கு தெரியாது. இவன் வலையெல்லாம் போட்டு இழுத்து பார்த்தா வலை தொஸ்ன்னு வந்துருச்சு. டயர்ட் ஆகி போய் இவன் பலமெல்லாம் சோர்ந்து போய் டயர்ட் ஆகி நொந்து போய் வரான். இவன் தான் பெரிய பலசாலியாச்சுல்ல. யாரு? இவனுங்க தான் கடலில் தேறினவர்களாச்சுல்ல, பலப்பட வேண்டியதானே. இவங்க பலமெல்லாம் ஒன்று வேலைக்காகல. புரியுத பெண்ணுன்னு ஆவியானவர் அவனுக்கு உணர்த்த வைக்கிறாரு. நான் இல்லைனா நீ செய்ய முடியாது, நான் இல்லைனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, நான் இல்லாமல் நீ பெரியவன் அல்ல. நீ பிஸ்னஸில் வேணா பெரியவனா இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வலையில் ஒரு மீன் கூட சிக்கலையே. இன்னைக்கு நீ பிஸ்னஸை என்ன பண்ண போற நினைத்து பாருங்க. ஆண்டவர் மட்டும் இல்லை என்றால் அன்றைக்கு பேதுருவுடைய படகு எம்டி, போயிட்டு வந்த பிஸ்னஸ் லாஸ். ஆண்டவர் புரிய வைக்கிறாரு, மகனே மகனே பேதுரு இப்போ வலைய போடுறா அப்படிங்கிறார். மக்களை என்ன நடந்துச்சு சொல்லுங்க?
அந்த ஸ்ட்ராங்கை பாருங்க, வலையை இழுக்கிறார்களாம், வலையை இழுக்க முடியவில்லை, வலை கிளிகிறது. அப்படின்னா ஸ்ட்ராங் எங்கே இருக்குது? வலைக்குள்ள இருக்குது. புரியுதா என்னன்னு? வலையை இழுத்தா வலை கிளியத்தக்கதுன்னா வெயிட் ஆண்டவர் உள்ள ஓடுறார். அதே கடல்ல தான் அவன் போட்டு இழுத்தான், அந்த வலை வெயிட்லெஸ்ஸாக மேலே வந்துருச்சு. இப்போ அதே வலை இழுக்கிறான், அவனால் இழுக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை மாதிரி நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். செய்கிறவன் தான் பலப்படுவான். புரிஞ்சுச்சா? ஆண்டவரோடு இல்லைன்னா பலப்பட முடியாது. ஆண்டவரோடு இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது. வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், ரைட். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடனே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு வசனத்தை நன்றாக கவனியுங்கள். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்னைக்காவது நம்மளை விட்டு விலகி இருக்காரா? இல்லவே இல்லை. அவர் என்னைக்காவது நம்மளை கைவிட்டு இருக்கிறாரா? இல்லை. ஆனால் விலகினது யாரு? நம்ம தான். கைவிட்டது யாரு? நம்ம தான். நிறைய நேரம் அவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நிறைய நேரம் நான் என்னுடைய சுயபலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். மக்களே, ஆவியானவர் பேசுறாரா? உண்மையாலுமே பேசுறாரா? எப்படி? அவர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதா இரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்றார். அநேக நேரம் நாம் ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறோம், ஆண்டவர் விட்டு கைவிட்டு விலகி ஓடி விடுகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின், நல்ல கவனி, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? மக்களே, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவராக இருக்கிறாருங்க. அவர் தாங்க என் ஜீவனின், என் மை லைஃப்ஸ் ஸ்ட்ரென்த். சொல்லுங்க, என் வாழ்க்கையினுடைய பலன். சொல்லுங்க, ஜீவனின் பலன். அப்படின்னா என்னது? மை லைஃப் ஸ்ட்ரென்த். சொல்லுங்க, யாரு? அவர். He is my life strength. என் வாழ்க்கைக்கான பலனே அவர் தான். அதான் வசனம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலனை தருகிற தேவன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்யணும், நீ பலப்படணும், நீ பலப்படணும், நீ பலப்படணும்னு ஆவியானவர் சொல்றாரு. மக்களே, நம்ம பலப்படணும்னா அவருடைய பலம் நமக்குள்ள இருக்கணும். அவர் இல்லாமல் நாம் இருக்க முடியவே முடியாது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நல்ல கவனி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். மக்களே, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செஞ்சு. எப்படியா? புரிஞ்சத வசனம்? கர்த்தர் பலப்படுத்துகிறார், கர்த்தர் சகாயம் செய்கிறார், நீதியின் வலது கரத்தினால நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 6:10 சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்க. தெளிவா சொல்றாரு பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது. அவர் எழுதும் பொழுது தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கய்யா. பவுல் என்ன சொல்லி தர்றாரு? அவரில் பலப்படு நீ, அவரில் பலப்படு நீ, நான் சொல்லி கொடுக்கிறேன், அவரில் பலப்படு நீ. புரியுதா மக்களே? இன்னைக்கு ஆவியானவர் அது நம்மகிட்ட அதான் பேசிட்டு இருக்கார். நீங்க அவரில் பலப்படுங்க, நீங்க அவரில் பலப்படுங்க. சில நேரங்களில் ஏன் நமக்கு பலவீனம் வருகிறது தெரியுமா? நாம் அவரில் பலப்படுவதில்லை. சில நேரங்களில் சோர்வுகள் ஏன் வருது தெரியுமா? அவரில் பலப்படுவது இல்லை. சில நேரங்கள் ஏன் துக்கங்கள் நம்மை நெருக்கி ஏவுகிறது தெரியுமா? அவரில் நாம் பலப்படுவது இல்லை. அவரில் பலப்பட்டால் என்ன வந்தாலும் சரி நம்ம, ஏன்னா ஆண்டவர் சொல்றார் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் நல்ல கவனிங்க, பலமும் அன்பும் அன்பும் தெளிந்த புத்தியும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. தேவன் தெளிவாக சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக எதை கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க? பலம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனாகிய தாவீது சவுல் சொல்றான், நீ பலப்படுவ. ஏன் தெரியுமா? தேவனுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். நல்லா கவனிங்களேன், தாவீதுக்குள்ள தேவ பலம் இருந்துச்சு, தாவீதுக்குள்ள தேவ அன்பு இருந்துச்சு. அதனால தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொன்னார். தாவீதுக்குள்ள தெளிந்த புத்தி இருந்துச்சு, அதனால தான் சவுல் கிட்ட போனாலும் அவன் விலகி போனான். ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், எப்படி பலப்படணும் சொல்லுங்க? எப்படி பலப்படணும்? அன்புல, தெளிந்த புத்தியில, அந்த தெளிந்த புத்தி உள்ள ஆவியில பலப்படணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? நாம் தெளிவுள்ளவர்களாய் வாழ வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஏதோ சர்ச்சுக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும், அட்டண்டன்ஸை போட்டால் போதும், இடத்த நிரப்பினா போதும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து உட்கார்ந்தா போதும், எந்திரிச்சு போயிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்கள், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. கர்த்தர் பலப்படுகிறது சொல்கிறாரு. நீ எப்படி பலப்படணும் தெரியுமாப்பா? தெளிந்த புத்தியில் பலப்படு. புத்தி இல்லாத கலாத்தியரை போல இருக்காத, ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியாக மட்டும் இருக்காத, நீ எப்பொழுதும் விசுவாசியாய் வாழ வேண்டும். 365 நாட்களும் விசுவாசியாக இருக்க வேண்டும். புரியுதா மக்களே? 365 நாளும் தேவனுக்கென்று வாழ வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும், சாட்சி வரணும். அவன் சொல்றான், சாட்சி கொடுக்கிறான். யாரு? சவுலே சொல்றான் தாவீதை பற்றி, என் மகனாகிய தாவீது. மக்களே, இன்றைக்கு ஆவியானவன் நம்மகிட்ட பேசினது தான். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை செய்வான். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பலப்படுவான். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வப்பா, நீ பலப்படுவப்பா. மக்களே, பலப்படணும். எதுக்கு இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு பெயருக்காக அல்ல. ஒரு கம்பெனியில் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 10 வருஷம் சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன், நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபையில் ஈடுபாடு இல்லை, தேவனோடு ஐக்கியம் இல்லை, உலகத்துக்கும் சபைக்கும் ஐக்கியம் இருக்கிறது, தொடர்பிலேயே நான் இருக்கிறேன். ஆவியானவர் சொல்றாரு, என்னோடு நீங்க இருக்கணும். உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளில் இருக்கிறோம். உலகத்தின் காரியங்களில் மூழ்கி இருக்கிறோம். தேவன் சொல்றாரு, நான் செய்யறது நீ செய்யணும். ஆண்டவர் சினிமா பார்த்தாரா? என்ன ஆண்டவர் சினிமா பார்த்தாரா? என்னங்க சத்தமே வர மாட்டேங்குது? இல்லை. ஆண்டவர் களியாட்டங்கள் இல்லை, தேவையில்லாத சம்பாஷணை இருக்கவே இருக்காது அவர்கிட்ட. அவர் வேலை என்னமோ அந்த வேலையை மட்டுமே செய்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கை.
அதில் அப்படியே வாழ்ந்துட்டு போனார். அதுதான் நான் செய்கிறதை நீயும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மக்களே, புரியுதுங்களா? பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும். ஆவியானவர் இன்னைக்கு நிறைய பேசுறார் நம்மோட. நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் முடிக்க முடியவில்லை. பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதல்ல, விசுவாசியாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்பதை விட்டுவிட்டு விசுவாசி என்ற நிலைக்கு வரணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரியவன் என்று சொல்ல வேண்டும். விசுவாசிங்கிறது கூட நான் சொல்ல விரும்ப மாட்டேன். ஆவிக்குரியவர்கள். ஏன்னா ஆவிக்குரியவன் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பான். அதான் ஆண்டவர் சொல்றார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய காரியத்தோட சம்பந்தப்படுத்தி பார்ப்பான ஒழிய உலகத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்க மாட்டான். ஆனால் மேக்சிமம் ஆஃப் பீப்புளோடைய கம்பேரிஷனே with world only, not in a spiritual way. ஸ்பிரிச்சுவல் வழியில நம்ம போகிறது இல்ல. ஆவியானவர் சொல்றாரு, நீங்க என்னோட இருக்கணும், நான் செஞ்சதை நீங்க செய்யணும். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்லிட்டே இருக்கிறார். நான் செஞ்சதை நீ செய், நான் வாழ்ந்தது போல நீ வாழ வேண்டும். எப்படிங்க? புரியுது என்னன்னு? அவர் வாழ்ந்தது போல நாம் வாழ வேண்டுமா? அதனால ஆண்டவர் சொல்ற, யாக்கோபே நீ வேரூன்று வா, வேரூன்று ஆண்டவருக்குள்ள இருக்கிற இடத்துல அப்படியே எந்திரிச்சு நின்று கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்துல, ஆண்டவரே யாக்கோபே, மைக் எடுத்து மேல கொண்டு வந்துருங்க. யாக்கோபே ஆண்டவருக்குள்ள வேரூன்றணும், அவருக்குள் வேரூன்றணும். யாக்கோபே நீ வேரூன்றணுமே, யாக்கோபே என் மகனே நீ வேரூன்றணுமே. அவருக்குள்ள நிலைத்திருக்கணுங்க. அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு என்ன போல வாழுங்க, நீங்க என்ன போல வாழுங்க. யாக்கோபே யாக்கோபே என் மகனே அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. தேவன் நம்மை பார்த்து சொல்லணுங்க, தேவன் நம்மை பார்த்து சொல்லணும், அவன் என் மகன் என் மகள், எனக்காக ஜீவிக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லணும். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, எனக்காக அவர் இதயம், புரியுதா? எனக்காக அவர் இதயம்.
யாக்கோபே, யாக்கோபு, 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 என் மகனே, என் மகனே, என் மகனே, என் மகனே, என் மகளே, என் மகளே, என் மகளே, என் மகளே, ஆண்டவருக்குள்ள வேறு ஒன்றி நின்னு, யாக்கோபே அவருக்குள்ள நிலைத்திரு. யாக்கோபே அவருக்குள்ள நிலைச்சிருக்கணுங்க, அவருக்குள்ள நிலைச்சிருக்கணுங்க, அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும், அவருக்குள்ள இருக்கணும். அவர் சொல்றார், நான் செய்தது போல அவனும் செய்வான். அவரை போல வாழணும். அப்பதாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க முடியும். அப்பதாங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்பதாங்க பலப்பட முடியும். அவர் இல்லாமல் பலப்பட முடியாது. அவர் இல்லாமல் வாழ்ந்திரலாம் என்று நினைக்காதீர்கள். அவர் இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை. அவர் இல்லாமல் வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டம். ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. எடுத்து போராடி சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல, உன் ஆத்துமா வாழ்வது பிரியமானவளே. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவர் விரும்புகிறது நீ என்ன மாதிரி வாழ்ந்தீனா நீ சுகமா இருக்கலாம்ப்பா. நீ என்ன மாதிரி வாழ்ந்தீனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, நீ சுகமா எல்லாவற்றிலும் வாழலாம் ஆண்டவர் சொல்றாரு. அவர் விரும்புகிறது ஒண்ணே ஒண்ணுதான், என்னை போல வாழுங்க, என்னை போல வாழுங்க, என்னை போல வாழுங்க, என்ன மாதிரி வாழுங்க. நான் போன வழியிலே நீங்கள் நடங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் விரும்புகிறது அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவர் நடந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவர் போன பாதையிலே நாம் நடக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்காது. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் எங்களை சுகமாய் எங்கள் நடத்துவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலமாக நீர் இடைப்பட்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.